friends, வணக்கம். Welcome back to Star Natural Beauties. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு outfit with makeup and hairstyle tutorial பார்க்க போறோம். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும்னா black saree look அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ யூஸ்வலாகவே ஒவ்வொரு கலருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அந்த மாதிரி black அப்படின்றதுக்கு ஒரு தனி அழகு தான். ஸோ வந்து என்னோட ஃபேவரேட்டான black saree யூஸ் பண்ணி ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ண போகிறேன். ஹோப்ஃபுல்லி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க அந்த லுக் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து சிம்பிளான ஹேர் ஸ்டைல் இருந்தாலே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட் பஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீ ஹேர் விட்டுற போகிறேன். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் பஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து சென்டர்லேருந்து வாக் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்துலேருந்து கொஞ்சமாக முடி எடுத்துக்கோங்க. அது இந்த வாகு முடியுது இல்லையா, அங்கேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு இந்த மாதிரி முடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு பேக் கூப் பண்ணணும். ஸோ அதே போல் வந்து இந்த பக்கத்துலேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு முடி எடுத்துகிட்டு அதையும் பேக் கூப் பண்ணுவோம். கெயின் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற கொஞ்சம் முடி. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு 5 டைம்ஸாவது கொஞ்சம் முடியை எடுத்து நீங்கள் பேக் கூம் பண்ணணும். அப்போ தான் வந்து பஃப் நல்லா க்ரியேட் ஆகும். ஸோ இதையும் பேக் கூம் பண்ணிட்டேன். அதே போல் இதுவும் பேக் கூமிங் அப்படின்றது இப்படி மேலேருந்து கீழே இப்படி முடியை வந்து பின்னோக்கி நீங்கள் செய்யணும். அவ்வளோதான். இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இப்படி 4 டைம்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக பேக் கோம் பண்ணதும். இது வந்து நம்ம ஸ்மூத் பண்ணணும். ஸோ ஸ்மூத் பண்ணும்போது சீப்பை வந்து நேராக வச்சு எப்பயும் சீவுற மாதிரி சீவாமல் லைட்டாக அந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு சீவினிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பஃப் அப்படியே இருக்கும். வந்து இந்த மாதிரி பின்னாடி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஃப் மாதிரி வந்துடும். ஸோ இதை வந்து நான் கேட்ச் கிளிப் யூஸ் பண்ணி பின் பண்ணிடுறேன். இங்கே இருக்கு இல்லையா இந்த முடி, ஸோ இதை எடுத்துட்டு இது வந்து லைட்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பின் பண்ண போகிறேன் பின்னாடி. இதே வந்து அதே போல் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு பின்னாடி இந்த மாதிரி பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணுறேன். ஸோ குத்திட்டிங்கன்னா அவ்வளோ முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் முடிஞ்சுது. ஸோ இங்கே வந்து பஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஹேரை ட்விஸ்ட் பண்ணி இங்கே பின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ வந்து மேக்கப்லாம் முடிச்சுட்டு இந்த ஹேர் வந்து முன்னாடி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ மேக்கப் முடிக்கிற வரைக்கும் அதை வந்து நான் கிளிப் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இன்றைக்கி மாய்ஸ்சரைசருக்கு ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எந்த ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணாலும் ஓகே, அதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஆலிவேரா 90% இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஆலிவேரா ஜெல் எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிற மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து மாய்ஸ்சரைசர் முடிஞ்சுது. அடுத்தது வந்து நம்ம ப்ரைமர், அதாவது ஃபேஸ் ப்ரைமர், ஐ ப்ரைமர், லிப்க்கு. ஸோ வந்து ஃபேஸ்க்கு வந்து நான் வந்து மேக்லேருந்து ப்ரெப் அண்ட் ப்ரைம்ன்ற ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறது அப்படியே ஃபேஸில். ஸோ ப்ரைம்ன்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில், வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகிடும். ஸோ தட் மேக்கப் வந்து நல்லா செட் ஆகும் ஸ்கின் கூட. அதே போல் மேக்கப் மெல்ட் ஆகாமல் ரொம்ப நேரம் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ வந்து ப்ரைமர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஐக்கும் வந்து ப்ரைமர். ஐ ப்ரைமர் போடும்போது எப்பயுமே உங்களோட ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க எல்லா பக்கம். ஸோ இது போட்டாச்சு.
முடிஞ்சிருச்சு. அதுக்கும் அடுத்தது லிப்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வாசலின். இது வந்து எனக்கு ஃபேவரேட். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரைமர் இல்லை இது வந்து மாய்ஸ்சரைசர். ஸோ இது விட்டாலே ஓகே தான். ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வந்ததுனால உங்களுக்கு பிளாக் மார்க்ஸ் கரும்புள்ளிகள் இருந்தாலோ இல்லை அங்கே குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஹோல்ஸ் இருந்ததுன்னா ஒரு மாதிரி இதாக தெரியும் இல்லையா? ஸோ அதை மறைக்கிறதுக்காக நான் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் லைக் தட் இந்த இடத்துல மட்டும் கன்சீலர் போட்டு அதை வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன் போடலாம். ஸோ ஃபவுண்டேஷன் ஃப்ரம் L'Oréal Paris. லூஸ் பவுடர். ஸோ நான் வந்து பெனை பனானா லக்ஸுரி பவுடர். ஸோ நான் வந்து ஈவன் மற்ற பிராண்டு கூட வாங்கினேன். பட் இதோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேறு எதுலேயும் வரல. பவுடர் ப்ரஷ் ஃப்ரம் சிக்மா. த்ரோட் ஐ மேக்கப் யூஸ் பண்ண போகிற ஐஷேடோ வந்து மெபிலின்லேருந்து த நியூட்ஸ் அப்படின்ற ஐஷேடோ. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆங்கிள் ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த பிளாக் கலர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் மட்டும் கொடுத்துடலாம். ஓகேவா? இங்கேருந்து கொடுத்துட்டு அப்புறமா வந்து உள்ளே ஃபில் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து ஐப்ரோஸ் போடும்போது ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படியே போக போக திக் ஆகிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து நேச்சுரலாக இருக்கும் லுக். அதாவது போக போக எஜ்ஜில் வந்து அப்படியே ஷார்ப் ஆகிட்டே இருக்கணும். அப்படி பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த பக்கம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருந்தது, இப்படி இருக்குது இப்போது. ஐப்ரோஸ் முடிஞ்சது. அதுக்கும் அடுத்தது வந்து நம்ம ஐ ஷேடோ போட போகிறோம். ஷேடு எடுத்துகிட்டு கண்ணுக்கு அடிக்க போகிறேன். இது வந்து உங்களோட ஐலிட்டில் ஃபுல்லாக வரணும். அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. லாக்மி ஐகானிக் காஜல். ஸோ சூப்பரான இது காஜல். ஸோ வந்து இந்த எண்டில் நல்லா திக்காக போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தின் ரோஸ் ஐ ஷேடோ மஸ்காரா அண்ட் காஜல். பார்த்திங்கன்னா ஐ மேக்கப் முடிஞ்சது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா மெபிலின்லேருந்து 657 அப்படின்ற ஒரு நியூட் ஷேடு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நியூட்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து என் லிப்ஸ்க்கு அடிச்சுட்டு இது வந்து மேட்லேயே நியூடு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா மெபிலின்லேருந்து பார்த்திங்கன்னா பிரைட் அவுட் லவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் ஒரு ஷேட் இருக்குது, இந்த மாதிரி ஆரஞ்சு. ஸோ அதை வந்து மேலே கொடுக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாகவே வந்து நீங்கள் சாண்டில் கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸ்க்கெல்லாம் வந்து அது எந்த மாதிரியான, அதாவது நம்ம இந்தியனாக இருக்கலாம், வெஸ்டர்னாக இருக்கலாம், அந்த பிளாக்கு, ஒயிட்டு, சாண்டில் இதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அவ்வளோ சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு டியூ டு லைட்டிங் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் ஷேடு தெரியாமல் போகலாம். பட் இது வந்து ஆரஞ்சு.
சிம்பிளாக பிளாக் கலர் போட்டு அவ்வளோதான். ஸோ அதே போல் பிளாக் சாரீ அப்படின்றதுனால எல்லாமே வந்து பிளாக்கு, பிளாக் ஸ்டோன் இருக்கிற மாதிரி சுற்றியுமே பேர்ல்ஸு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அப்படிங்கும்போது டோட்டலாகவே பிளாக் போகாமல் லைட்டாக பேர்ல் இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா எடுப்பாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பேர்ல் சுற்றியும் வச்சு சென்ட்ரலில் வந்து பிளாக் கிறிஸ்டல் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டட்டு. கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்யூட்டான ஒரு நெக் பீஸ். ஸோ லாங் நெக்லஸ் போடும்போது நீங்கள் வந்து தொங்குற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி காதோட ஒட்டின மாதிரி போட்டிங்கன்னா லாங் செயின்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கைக்கு வந்து இந்த பிளாக் மெட்டலில் இருக்கிற ப்ரேஸ்லெட். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வாட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற லுக். ஸோ வந்து பிளாக் அப்படின்றதுனால எல்லா ஜுவல்ஸுமே வந்து பிளாக் மெட்டலில் போட்டிருக்கேன். லைக் ஃப்ரம் பிரேஸ்லெட், நெக் பீஸ், அப்புறமா வந்து இயர்ரிங்ஸ், அப்புறமா வந்து என்னோடய வாட்ச், அப்புறம் ஈவன் இந்த ரிங் எல்லாமே வந்து பிளாக் மெட்டலில் போட்டிருக்கேன். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் நான் க்ரியேட் பண்ண லுக். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான மேக்கப் டியூட்டோரியல்ஸ் வித் அவுட்ஃபிட்டோட ஃப்யூச்சரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் தமிழில் மறக்காமல் ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.